ஆஹ் யூடியூப்பிலும் பார்க்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிக்கொண்டு, நீ இஸ்ராயலே மலைமேல் நடப்பட்ட கேதுரு மரம் நீ, கனி தந்து பறவைகள் இளைப்பாறும் பழமரமும் நீயே, கேதுரு மரமும் நீயே. கடவுளாகிய நானே உன்னை உரைத்தேன் என்று கடவுளையும் என் அப்பம்மா நேசக்காவையும் என் பெற்றோரையும் இனிதே வணங்கி பாராட்டி, என்ன உன் அழகு மாலை வெளியின் புகைத்தூண் போல் எழுந்து வருகிறாயே, சாம்பிராணி மணக்க மனம் கமழ்கிறாயே என தமிழே இயலாய் இசையாய் நாடகமாய் வருமுனை மகிழ்ந்து பாராட்டி, இந்த தளத்தை வளமாக தந்த லண்டன் தமிழ் வானொலி இயக்குனர் நடா மோகனையும் கலைவாணி மோகனையும் வாழ்த்தி பாராட்டி, உங்கள் சமூகத்துக்கு தேவை என்று கூறிக்கொண்டு, இந்த ஆண்டு துறைசார் ஆண்டு, இந்த மாதம் சிறுவர் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் மாதம், அதனையும் நினைவிற்கொண்டு, இன்று தந்தைய தினம். லண்டன்ல ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு நாள், அப்ப லண்டன்ல லண்டன்ல மட்டும்தானா என்று சொல்லிக்கொண்டு அனைத்து தந்தையருக்கும் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள். இறந்து இருக்கும் தந்தையர்களும் ஆத்மா ஆண்டவரில் இளைப்பாற வேண்டி பாட்டு மாதிரி சில வரிகள் உங்களுக்கு அனைத்து தந்தையர்களுக்காகவும் சமர்ப்பிக்கின்றேன். பாசம் வென்றாம் தந்தைதான், நேசம் வென்றாம் தந்தைதான், மீன்கள் கடன் கேட்கும் வாழ்வையே மேல் வந்து விளையாடும் சொல்லாலே, அவர் கொண்ட புகழெங்கள் புலம் சொல்லுமே, அவர் சொன்ன மொழி எங்கள் வழியன், அவரே நம் வாழ்வுக்கு ஆண்படிவில் அவர் வந்தவா, ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுண்டா தந்தைதான், அப்பா கைய பிடிச்சு நாங்க நடக்கணும், ஆயிரம் ஆயிரமாய் கதைகள் பேசி மகிழணும், மடியில படுக்கணும், தோளில சாயணும், மீண்டும் நீங்கள் பிறக்கணும், பிறக்க விரித்து வீரோடணும், அப்பா கைய பிடிச்சு நாங்கள் நடக்கணும், ஆயிரம் ஆயிரமாய் பேசி கதை சிரிக்கணும் சொல்லி உண்மைதான். எல்லா தந்தையர் என் அப்பா சித்திட்டார், இன்னும் தந்தையர் உள்ள மாதிரி எங்களுக்கு அன்பு செய்து எங்களை வழி நடத்தின எத்தனையோ ஒவ்வொருத்தர், இந்த அண்ணா ஐட்மன் அதை போல எத்தனையோ பேர், அவர்கள் எல்லாரையும் இந்த மனசுல சுமந்து, நீங்களும் உங்களோட மனசுல சுமந்து அவைகள் இருக்கிறவ நல்லபடியா இருக்க வேணும். அவர்களை நீங்கள் பார்க்கணும், சித்தா பிறகு அப்பாக்கு மாலை எடுத்து ஆராய்ச்சி செய்து இல்லாமல் இருக்க வேணும் என்றும் இறந்தவர்கள் ஆத்மா சாந்தி அடையணும் குறிக்கொண்டு, எங்க இந்த நல்ல நாள்ல அவர்களுடைய ஆசீர்வாதங்களை இறந்தாலும் அவங்களோட நாடி நரம்புகள் ஓடுறது எங்கட அப்பா அந்த ரத்தம் வீறு கொண்டு வைக்குது என்று நான் நினைக்கிறேன்னா, இந்த அப்பா சிங்கம் என்று சொல்லிக்கிறேன். இந்த தலைப்பு இந்த ஊடகங்களால இன்னைக்கு 2-3 பேர் வரையலாம் போச்சு. சில பேர்தே பாட்டி எல்லாவர்கள் சந்திரிக்கா பேர்தே பாட்டி முடிச்சு கொண்டு ஓடி வருது, நானும் அவ்வளவு பிஸி இல்லை, இப்பதான் ஓடி வந்துருந்தேன், மன்னிச்சு கொள்ளுங்க என்று சொல்லிக்கொண்டு, இந்த ஊடகங்களால் கணவர் வந்து கூட கதைச்சிருக்கலாம், ஊடகங்களால் நாங்கள் சிரித்து மகிழ்ந்ததுண்டா அல்லது அழுது அழுது வடித்ததுண்டா? உண்மையில ஊடகங்களை சும்மா என்ன தலைப்பு எடுக்கிறது, என்ன எடுக்கும், ஏதோ ஒன்றை கதைக்கணும், வித்தியாசமாயும் கதைக்கணும், நாங்க யாரும் கதைச்சதே கதைக்கிறது இல்லை நாங்கள். அப்ப உண்மையில எப்படி ஊடகங்களால சிரிக்கிறதும் எப்படி, நான் இப்ப சீலை உடுக்க நினைச்சேன், இப்படி சீலை உடுப்பானே எத்தனை வகையாக உடுப்பாங்க, இப்படி இப்படி என்றால் இப்படி செய்கிறாங்க, இப்படி எடுத்து இப்படி செய்கிறாங்க, ஒரு சீலை உடுப்பனே அந்த ரீல்ஸ்ல எத்தனை ரீல்ஸ் விடுறாங்க, எனக்கு சில நேரம் எனக்கு சீப்பும் எடுக்க பார்ப்போம், அதுக்கு இப்படி ஒரு சைட் போஸ்ட்ல எங்களை பாக்குற மாதிரி ஒரு இப்படி சைட்ல அடிச்சிருவாங்களே, நாங்க உள்ளுக்க போற மாதிரி இருக்கும், பார்க்க மாதிரி இருக்கிறாங்களே, பார்க்காம இருப்போம், அப்படியே சிரிப்பாயும் இருக்கும், சில நேரம் கொல்லோடு மாதிரி இருக்கும், நான் கொல்லோடு மாதிரி சிலது நடந்தது உண்மையா சொல்றேன்னு பேசாதீங்க, பேந்திகள் சொல்லத சொல்லாத விட்டு எங்கெங்க சிரிச்சோம், எங்கெங்க அழுதம், எப்படி அழுதம் என்று சொல்லி கொஞ்ச நேரத்துல கொஞ்சமா அந்நியர் தந்தையருக்கு வாழ்த்து சொல்லிக்கொண்டங்க. இதோ முதலாவதாக
சிரித்த அணியில் வருபவர் இருவர் தான் என்று சிரிப்பும் அழுகைக்கும் இருவர் நாங்க பாட்டோட கிளம்பு சந்தோஷமா போவோம் சொல்லிக்கொண்டு எங்க ஊடகங்கள்ல சிரித்த சில சந்தர்ப்பங்கள் சிரிப்பழகியா இதோ வருகிறார் சந்திரிகா. எப்படி சிரிச்சீங்க, எங்க சிரிச்சீங்க? எனக்கும் எனது மகிழ்வான மாலை நேர வணக்கம். இந்த இறைவன் எங்களுக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறான். நீ மகிழ்ச்சியாகவும் சிரித்து கொண்டும் இரு. எப்பவும் அந்த சிரிப்பை நீ எப்பவும் நீ ஆடையாகவே போர்த்து கொள்ளு. எங்களுக்கு அழுக வந்த இடத்துல நாங்க சிரித்து கொண்டுதான் இருப்போம். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ என்றும் பழமொழி ஒன்று இருக்குது. ஆனா இன்றைக்கு தந்தையர் தினம். யார் அப்பாவும் இல்ல, ஒருத்தரும் இல்ல. ஆனா நான் சிரிச்சு கொண்டு இருக்கணும். இப்படி ஒரு அப்பாவை நான் பெற்றுக்கொண்டேன். இப்படி ஒரு என்னுடைய அப்பா எனக்கு அருகில இருக்கிறார் நினைச்சு கொண்டு நான் சிரித்து கொண்டு இருக்கணும். இன்றைக்கு நான் ஒரு இடத்துக்கு பாக்குக்கு போனேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட. நாங்க எல்லாரும் பாடினோம். என்ன பாடினோம்னா என்னோட எல்லாருக்கும் சொன்னோம், எல்லாரும் இமேஜின் பண்ணுங்க உங்களோட அப்பா எல்லாம் இருக்கிறார்கள்னு சொல்லி எங்கள் பக்கத்துல இருக்கிறாருன்னு சொல்லி அப்பா பாட்டோலயே படிச்சோம். ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது இன்றைய நாள். என்ன அப்பா பாட்டு படிச்சீங்க? 2 வரி சொல்லுங்க. அப்பா என்ன பாட்டு படிச்சீங்க? நான் படிக்காத பாட்டு என்ன? பரவாயில்ல, நான் படிச்சேன், படிங்க. அப்பா கையை பிடிச்சு நடந்தால் அது தெரு அழகாக மாறும். அவர் ராசப்பட்டு கொஞ்சம் போது மீச முடிக்கீரும். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பிச்சி பூ போலதான் எங்க அப்பா சிரிப்பாரு. பார்க்கத்தான் எங்க அப்பா அழுக்காக இருப்பாரு, பிச்சி பூ போலதான் எங்க அப்பா சிரிப்பாரு. அப்பா கையை பிடித்து நடந்தா அது அழகாக மாறும். அப்ப எங்களுடைய பிள்ளைகள மேல இருந்தார்கள். எல்லாருக்கும் சொன்னேன், இமேஜின் பண்ணுங்க உங்களுடைய அப்பான்ற பாட்டு, எங்களுடைய அப்பாவோட நீங்க இருக்கிறீர்கள். அவர்கள் சிரித்து கொண்டே இருந்தார்கள். அப்பா இருக்கிறார், இமேஜின் எங்களோட அப்பா இருக்கிறார். அப்பா கேட்ட பாடல், அப்பா தன்னுடைய அப்பா கேட்ட பாடலை நாங்கள் அவரோட எங்களுடைய அப்பாக்கா கேட்கிறோம்னு சொல்லி ரொம்ப சிரிப்பாகவே இன்றைய நாளா கழிச்சோம். நினைக்கவே இல்லை இன்றைக்கு ஃபண்டாஸ்டிக் டே. அப்பா படிவா அதை நான் வேற மாதிரி படிச்சேன்னா சந்திரிகா என்ன படிச்சு அப்பா கைய புடிச்சு நடந்த அந்த திருவேறு அழகாக மாறும். அப்பா கைய பிடிச்சு சித்திரம் போல அம்மாவை பாப்பாரு, வாக்கப்பட்டு மிக போக தம்பி தம்பி அழுவாரு, வாக்கப்பட்டு மிக போக தம்பி தம்பி அழுவாரு. காய்ச்சல் படுத்தாலும் மாத்திரம்தான் தின்பதில்லை, நல்ல சோறு ஒரு நாளும் எங்க அப்பா தின்ன. பாத்தீங்களா? இன்றைக்கு மேல அந்த ஊடகங்கள்ல நானும் மறந்துட்டேன். இன்றைக்கு அதை பார்த்த உடனே எனக்கு இந்த அப்பா காலம்பில இருந்து ராவில இருந்து வச்சுலண்டா தொட்டு தொட்டு பாக்குறோம். இந்த அப்பா இன்னொருக்க வந்து என்ன தொட்டு பார்க்க மாட்டாரா? இந்த அப்பா இந்த மடியில படுக்க மாட்டானா? இந்த சூழ்ல சாஞ்சி இந்த உலகத்தை பார்க்க மாட்டாரான்னு ஊடகங்கள்ல பார்க்க வேடங்களுக்கு இந்த நினைவுகள் ஒரு இந்த மழையா வந்து எங்களை நினைய வச்சு உங்களுக்கு புத்தி ஏற்பாடு. நான் அப்பா சொன்னதை நான் நினைக்க சந்தோஷமா இருந்தாங்க. எங்க என்னத்த அளவு நீங்கள் இன்றைக்கு சில நேரம் இதை பார்க்க அழுக வந்திருக்கும். இதை சொல்லிட்டு வேற சொல்லுங்க. அனைவருக்கும் மகிழ்வான இரவு வணக்கம். இறைவனையும் பிரபஞ்சத்தையும் வணங்கி பெற்றோருக்கு நன்றி கூறி, ஊடகங்கள்னால் அழுத சந்தர்ப்பங்கள் என்று கேட்கின்றீர்கள். தேடி தேடி பிடிக்க வேண்டியதா இருக்கின்றது. சில நேரம் அப்பா செத்தாண்டு அழுகையாக இருக்குந்தானே. அதுக்கு உங்கள் தலைப்பு எனக்கு நினைவுகளை தேடி தேடி பிடிக்க வேண்டியதாக இருக்கின்றது. என்று கூறிக்கொண்டு சந்திரிகா அம்மையாரின் கருத்துக்குள் நுழைகின்றேன். அப்பா அப்பா இல்லையாமா? அப்பா இல்லையாம், ஆனா இருக்கிறாரா? அப்பா இருக்கிறார். ஓகே. அப்பா இல்ல இருக்கிறாரா? ஓகே. எனக்கு வேடிக்கையாகவும் ஒரு நகைப்பாகவும் இருக்கிறது உங்களுடைய பேச்சை. அப்பா இல்லை, ஆனால் ஊடகங்களை பார்க்கும்போது அப்பா இருக்கிறார் உண்மையிலேயே எனக்கு அப்பா இல்லை. எனக்கு 10 வயதிலேயே அப்பா இறந்து விட்டார்.
ஆனால் அந்த பருவ வயதுகளிலே நாங்கள் துளித்திருந்த காலம் தெரிவதில்லை. ஒரு வயது கடந்து வரும்போது இந்த ஊடகங்களை பார்க்க வெளிக்கிட்ட பிறகுதான் இந்த அப்பா மாற்ற சீன்கள் எல்லாம் வரும் தானே. அப்போது உண்மையிலேயே எங்களை அறியாமல் நாங்கள் கவலையிலே இல்லை என்றாலும் இந்த ஊடகங்கள் எங்களை அழுகைக்கு கொண்டு சென்று விடும். அதனாலே நான் ஊடகங்களே அதிகம் அதாவது திரைப்படங்களையோ அல்லது நீங்கள் சொல்வது போல இந்த தொடர் நாடகங்களையோ பார்ப்பதில்லை. அது என்னுடைய பொழுதுபோக்குகளே அது இரண்டும் இல்லை. அது ஒரு சந்தர்ப்பம். அவருடைய கருத்தை விட்டு தலைப்புக்குள் போகும்போது எனது தலைப்புக்குள் போகும்போது நான் ஊடகங்களிலே அதிகமா அழுதது என்று சொன்னால் 2009ஆம் ஆண்டு போர்க்கால சூழல் முடிவு மௌனிக்கப்படுற அந்த காலம் வரைக்கும் இங்கே இந்த இதுகளை அந்த ஒளிப்பதிவுகளை பார்த்து கொண்டே இருந்தேன். அப்போதான் எனது உறவுகள் எல்லாம் அம்மா, அண்ணன் மற்றும் இரத்த உறவுகள் ஏகப்பட்டவர்கள், விட்டு எண்ண முடியாதவர்கள் அதிலே முடிவாய்க்கால் வரையும் சென்றிருக்க வேண்டிய நிலை. அப்போது யாரை பார்த்தாலும் என்னுடைய அண்ணன் மாதிரியும், யாரை பார்த்தாலும் என்னுடைய அம்மா மாதிரியும், இரண்டு அவர்களுடைய தொடர்பு கூட எடுக்க முடியாது. அப்ப அந்த அந்த உருவங்களை பார்க்கும் போதெல்லாம் அழுக இங்கே இருந்து கொண்டு அது அந்த 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 அதுக்கு பிறகு நான் அந்த அழுத போது என்ன உங்களுக்கு பாடல் ஞாபகம்? சில பாடல்கள் அதுல வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் வரும். என்ன பாடல் உங்களுக்கு தெரியும்? நான் இசையில் கொஞ்சம் ஞானம் பரவாயில்ல, அது பரவாயில்ல, நீங்க சொல்லி வரீங்க. உரைநடையா படிக்கலாம் சொன்னால் உரைநடையாக நான் சொல்லுவேன். பரவாயில்ல, நான் மிச்சம் இசையா தெரிஞ்சதை படிச்சு பிறகு உங்களுக்கு தொலைபேசி அழைப்படுத்தி எங்க இருந்த ஒரு பாடல். பரவாயில்ல, இப்படி எத்தனை அடிவாணியா சொல்லுங்க. எனக்கு அடிக்கடி நினைவில் வரும் பாடல். நான் அதுவும் அதிகமாக கேட்பதில்லை. கேட்டால் அந்த ஏதோ அந்த இது அதிர்ஷ்டவசமாகவா இல்லது எப்படி சொல்லலாம், ஒரு மீராக்கிள் என்று சொல்லுவினோம். என்னண்டு ஒரு அதிசயம், ஒரு அபூர்வம், ஒரு அதிசயமாக அந்த சில நினைவுகள், கவலையான இந்த அழகான நினைவுகள் வரும்போது என்ற காதுல அது நானே தேடாமல் வந்து கேட்ட பாடல் தான். என் மனவானின் சிறக விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தானாய் மூடிக்கொள்ளும். அப்படித்தானே? என் மனவானில் சிறகை விரிக்கும் பறவைகளே, எவ்வளவு அழகா படிக்கிறீங்க. சிறகுகள் தானாய். அடுத்தது என்ன? சின்னஞ்சிறுகளையே என் நிலை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் விருப்பம். சரியா, சரி, அவர் அழகணுமா? அதுக்கு அந்த வரிகளை சொல்கின்ற நீங்கள் படியுங்கள். சிறகுகளின்றி வானத்தில் தினம் வென்று திரும்பி வந்தேன், அப்படி ஒரு வரி வரும். மற்றது மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரணின பேச வேண்டாம், அப்படி கொண்டு செல்கின்றேன். ஆனால் அது கேட்கும் போது இதோட நான் இந்த நிறைவு. சரி சரி, அப்ப உண்மைதான். அந்த அந்த அடுத்த இங்க அழுத நீங்க அவ உண்மைதான். இது வந்து அவன் அணிக்காக பேசுறான்டா, அவ என்ன பேசத்தான் பண்ண. உண்மைதான், உண்மையாதான். அது இல்ல இருந்தா அழுதது, உலகமே அழுதது, உலகம் இங்க அழுதது. நாங்கெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. இப்போதும் அந்த மே 18 வந்தால் அந்த மாதம் வைகாசி மாதம் எனக்கு நிறைய உறவுகள் காணாமலாக்கப்பட்டு இறந்தும் அப்படி நடந்ததால, அந்த மற்றது தெரிந்தவர்கள் நண்பர்கள் எல்லாம் நடந்ததால அந்த வைகாசி மாதம் கடத்துவதுன்றது 15 வருடங்கள் கடந்தும் மிகப்பெரிய ஒரு போராட்டகரமானதாக. உண்மைதான். நன்றி நன்றி நன்றி. உண்மைதான். அந்த வலி சுமந்தம். ஆனா நீங்க இறக்க இல்லை, உங்களோட நாட்டின் நரம்புல ஒன்றிலையும் பிறந்திருக்கிறீங்க. நான் எப்போதும் பிறகடித்து பறப்போம். நீங்கள் இறக்கவில்லை, இன்னும் உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறீங்க என்று சொல்லிக்காண்டாங்க. அவ அழுதது, அப்ப அழுதது. அதுல வேற எந்த சந்தர்ப்பங்கள்ல நீங்க சிரிச்சீங்க? இன்றைக்கு இருக்கிறன்றா இல்லையன்றா என்ன சொல்றேன் சொல்றா, நான் சொல்லல. வேற எங்க சிரிச்சீங்க? வேற என்ன ஊடகங்கள்ல பார்த்து சிரிப்பா இருந்தது? நான் சொல்றேன், இந்த சார்ஜ் இப்படி போடுவா, இப்படி போடுவா, இப்படி
எடுப்பாங்க. இதுக்குள்ள செருவா இது நானும் தான் பாக்குறேன். எப்படி செருவோம் இன்றைக்கும் ஜோதிச்சேன். இப்படி செருவோமோ 10 தடவை செருகி கொண்டு வந்து இப்படி ஒரு அப்படி எப்படி செருகினாலும் நீங்கள் தான் அதை உயர பிறந்தாலும் ஊர்க்குருவி பிறந்தாக மாண்டோம். இல்ல கொஞ்சம் வித்தியாசமா தான் இந்த சுருக்குறதே வேற மாதிரி இருக்கிறாள். இப்படி 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 சிறுவது இப்படி செய்து பார்த்தேன். நான் 8:20 உங்களோட டைம் 8:20 தான் வீட்டுக்கு வந்தேன். நான் அதற்கு பிறகுதான் இந்த சாரி எனக்கு அந்த நினைப்பு வந்து சரி எல்லாம் யோசிச்சு கொண்டு அந்த நேரம் முடி என்ன ஞானத்தை தாரம் இதை பேச சாரி வந்து சரி இதுலவும் சிரிச்சதான் வேற அவங்க சிரிச்சீங்க எப்படி கேட்டு காட்டுக்கு சந்தோஷமா இருக்கும். அவையும் ரீல்ஸ்ல போடுறதுக்கு ரீல் பண்றதா இருக்கு. சொல்லுங்க சந்திரிகா 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 எங்க சிரிச்சீங்க அதுக்கப்புறம் உங்கள்ட்ட நீங்க என்னுடைய சகோதரி சொன்னா தான் வைகாசியில தான் அழுதுனான் என்று சொல்லி ஆனா நீங்கள் அழுத பிள்ளைகளா இல்லையே அந்த அதை காட்டி இப்ப வெளிநாட்டுல வந்து சிரிச்சு கொண்டுதானே இருக்கிறீங்க. பொறுங்கவார் சந்திரிகா அவர்களே ஊர்ல நாங்க சிரிக்க இல்லையா? அதான் சரி சரி வியாபாரம் சொல்லட்டும். அதான் எனக்கு சில காட்சிகள் என்னுடைய வீட்டிலே நடந்த காட்சிகள் எனக்கு சிரிப்பாக இருக்கும். எனது அப்பா நல்ல ஒரு பாடகன், நல்லா பாடுவார். என்ன பாட்டு படிக்கிறார்? அம்மாவுக்கு கோபம் வந்து அம்மா சத்தம் போட்டா அவர் என்ன செய்வாருண்டா திருப்பி பேச தெரியாது என்னுடைய அப்பாவுக்கு. நான் அதை பார்த்து சிரிப்பேன். என்ன பாட்டு பாடுவாருண்டா ரொம்ப கோபத்துல இருக்க அப்பா பாடுவா ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளிமே அழகிய ராணி அருகில் வரலாமா வருவதும் சரிதானா உறவும் முறைதானா தும்மு கண்டியோனும் மாற இல்ல மழக்கு மாறுவது வராது. ஒரு பாட்டு அடக்கி போடும். இதை இணைச்சு நினைச்சு நான் நெடுக சிரிப்பேன். சில நேரத்துல நாங்க ஒரு 3-4 நண்பர்கள் சேர்ந்து ஒரு குரூப்பா பாடுவோம். அது உடைஞ்சு போயிட்டு அது உடையும் போது ஒருத்தர் பாடுறார், ஒரு நண்பர் பாடுறார். அப்ப அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பாட்டை வந்து ஒரு சோக பாட்டை தான் பாடானா சிரிப்பு வரும் எனக்கு. இந்த பாட்டு வந்து உண்மையா சோக பாட்டு, ஆனா எனக்கு சிரிப்பு வர கட்டம் அது. என்ன ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே கண்ணில் என்ன சோகம் போகும் ஏங்காதே. அப்ப ஊடகத்துல இப்படி பாடும்போது அதுங்க சோகம் அது சந்தோஷம் தானே. பாடும்போது சிரிப்பு சிரிப்பை உருவாக்கும் எனக்கு வருகிறது. சொல்ல வந்து வேற என்ன கூட்ட அதான் அந்த குரூப் கழிய வரைய பெரிய பெரிய 3ஆம் போரே வார மாதிரி இருக்கும். அந்த குரூப்புகளால மரியாதை படத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது உண்மையா வந்து பல பல காட்சிகள் எல்லாம் வரைக்கலாம். அந்த மினி என்ற பெயரோட நம்ம வாரா ரம்பா இந்த விஜய் பக்கத்தால போகும்போது இந்த செயின் வந்து தங்க இப்படி இப்படி கொழுவிட்டு கட்டம் தான் அந்த காதல உருவாக்கின கட்டம். எனக்கு அது மறக்கவே முடியாது. நடுக்க சிரிப்பு வரும். அந்த டர்னிங் பாயிண்ட் இந்த டர்னிங் பாயிண்ட் இது கொழுவினது இவ்வளவு தான். அவர் நின்று எடுத்துக்கொண்டு போறேன் அந்த அளவு தான் ஞாபகம். காதலை உருவாக்கி அந்த கட்டம் எனக்கு எனக்கு சிரிப்பு என்ன சொல்லுங்க. அந்த மனோரமா கட்டி அடிச்சு லவ்வே கட்டையே துறைஞ்சு போட்டு லவ் காணல என்று மனோரமா கடிச்சா தெரியல. இன்னொரு படத்துல சிவாஜி கணேசன் ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி நடிக்கிறார். அது சரிப்பட்டு வருது இல்ல. இந்த படத்தை மறந்து போனேன். அப்ப அவ சொல்றா, வைஃப் சொல்றா, ஒரு ஆம்பளை 1000 தடவை 1000 மாதிரி நடிச்சாலும் ஒரு 5 வயது பிள்ளை நளினம் போடுற மாதிரி வருமா? இதுகள் அந்த ஊடகங்கள்ல வேற வேற எங்க அழுத நீங்க
வேற எங்க அழுத நீங்கள் யசோ என்ன கேக்குறீங்களா? வேற எங்க ஊடகங்கள், வேற எந்த ஊடகங்கள்ல எந்த சூழ்நிலையில அழுத நீங்க? இது வந்து ஒரு சம்பவத்துக்காக கதைக்கிறீங்க நீங்க, உங்களுக்கு மட்டுமில்ல கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க கன பேர் அழுதவை. அது வேற எங்க எப்படி? சிலருடைய வரலாறுகளை வாசிக்கும் போது சிலர் தங்களுடைய இதுகளை எழுதியிருப்பார்கள் முகநூல்கள்ல அல்லது இந்த அதாவது கூகுள் அப்படி போய் பார்க்கும்போது அதை வாசிக்கும் போது அவர்களுடைய அந்த சொந்த இதுகளை வாசிக்கும். அண்மையில ஒரு விடயம், ஒரு பெண் அந்த ஏதாவது கொண்டாட்டங்களுக்கே பல வருடங்களாக போவதில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். அப்ப ஏன் என்று விசாரித்த போது அவருக்கு நெருக்கமான ஒரு ஒரு சகோதரி, அவர் ஒரே ஒரு சகோதரி, அவர் இறந்து விட்டார். இறந்த சூழ்நிலை அதுவும் அப்படி. அப்ப அந்த 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 அவை இந்த தென் வரலாறு என்று சொல்றார்கள், அதை சுருக்கமாக எழுதினார். அதை வாசிக்கும் போது அப்படியே இப்படியே கண்களால இப்படி 2 கண்களாலையும் அந்த அந்த இப்ப சொல்லிக்க தெரியல, அதை வாசிக்க என்ன வாசி முடியதுக்கே நாளுதலான சிந்தனை வரும். வாசித்து கொண்டு அந்த முற்றுப்பெறு வரைக்கும் கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். வாய்ந்தோடி வாய்க்கால் வழியாக ஆரோ நிரப்பிட்டப்ப நானும் அண்டைக்கு சிறுகதை எழுதி தர சொல்லி சிறுகதை எழுதி தர சொல்லி போட்டு கொண்டு ஒரு இடத்துக்கு எழுதினான். எழுதி போட்டு டக்கண்டு என்ன அடிச்சுது, அக்கா இப்படி இப்படி எழுதுனீங்க சொந்த கதையாண்டு. நாங்க என்ன சொந்த மாதிரி தானே எழுதணும், நம்மதான் அந்த சிலதுகள் கண்ணீரை வரவழைச்சுக்குது. அதான் அது இப்ப எழுதுவது என்பது, இப்ப நானாக இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் யாராவது எழுதுவது என்பது எங்களுடைய உள்ள குமுறல்கள் ஒரு பக்கம், அல்லது நாங்கள் கண்டு பார்த்து வந்து எங்களோட அனுபவம் ஒரு பக்கம், மற்றது ஏதோ ஒரு சமுதாய எழுத்தாளர் மட்டும்தான் எழுதணும் இல்லைன்னு, எழுத்தாளர் எழுதினாலும் அதுதான் சமூகத்தின் ஏதோ ஒரு காட்சி எங்களை தாக்கலாம். அப்ப அது எங்களுக்குள்ளேயே அது அடங்கி கிடக்காமல் அது 4 பேருக்கு போய் சேருது. நான் உண்மையில இந்த வைகாசி மாதத்துல சில விடயங்கள் எழுதியிருந்தேன். நேற்று ஒரு பெண் என்னை கேட்டார், நீங்கள் இப்படி எல்லாம் எழுதியிருந்தீங்க எல்லாம் இவ்வளவு இதா கண்டு கட்டுப்படு, அதனால நீங்கள் இவ்வளவு இதா அதை வாசிச்சிருக்கிறீங்களே நினைவில இருக்கேன். அப்ப சொன்ன தனக்கு ஒரு ஒரு சகோதரன், ஒரே ஒரு ஆண் சகோதரன் தானா, 2 பெண் பிள்ளைகளும். அவர் வந்து ஒரு பயணத்தின் போது ஒரு விபத்துக்குள்ளாகி இறந்துட்டார். 34 வயதுல இறந்துட்டார். அவருக்கு திருமணம் எல்லாம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த கவலை தான் தனக்கு ஏன் இப்படி வந்து அவளை பாசமா இருந்திருப்பார் தெரியும், அவ்வளவு கவலை. அப்ப இப்படியான எங்கட இதுகளை பார்க்க தனக்கு கொஞ்சம் மன ஆறுதலா இருக்கு. இவ்வளவு எங்களையும் தாண்டி நிறைய இழப்புகளை சந்தித்தவர்களும் இருக்கிறார்கள் போது அமைதி பெறுகிறேன் சொன்னார். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. ஓகே, வேறங்க சிரிச்சது இத்தனையோ இடங்கள்ல சிரிப்பு. நான் சிரித்தது என்று சொன்னால் இப்ப நீங்கள் உண்மையா உங்களுக்கு கதைக்கிறீங்க, இப்ப சமூகத்துக்காக கதைக்கிறேன் சொன்னால் அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், திரைப்படங்களோ தொடர்கதைகளோ கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களே சிரிக்குவாங்க, பாவம் தானே. அவ்வளவாக பார்ப்பதில்லை, ஆனால் அந்த ஒரு அதிசயமாக பார்க்கும் போது சிரித்தது என்று சொன்னால், ஒரு தடவை என்னுடைய நண்பி வீட்டுக்கு போயிருந்தேன். அவ தொடர் நாடகம் பார்ப்பதுண்டு. சரி, நான் அவ குழப்பையிலாதே, நீ பாரு உன்னோட இருந்து நானும் கொஞ்ச நேரம் பாக்குறேன்னு பார்த்தபோது அந்த என்ன நாடகம் என்று தெரியாது. அந்த நாடகத்துல அந்த அம்மா என்ன செய்யறான்னா, அதுலயே அந்த ஊறி போய் அந்த வீட்டுக்கு கள்ளன் வந்ததே தெரியாது. அவ அந்த நாடகத்துல கள்ளன் வந்து களவெடுத்து கொண்டு போறான்னு நினைச்சுக்கோங்க இருந்தது. அதுக்கப்புறம் தெரியும், நானும் பார்த்தேன் அந்த வீட்டுல வந்து களவெடுத்து கொண்டு போயிட்டான். ஐயோ, அவதான் நாடகம் நினைச்சா. மற்றது அந்த என்னன்னு சொன்னா, சில திருப்பி வேற என்னன்னா, சில பேருக்கு அந்த என்னன்னு சொல்றது, அந்த டைமுக்கு ஏதாவது செய்யணும். சில பேருக்கு அந்த 9 மணிக்கு நித்திரோலாட்டிக்கு பெரிய பிரச்சனை அப்படி என்ன மாதிரி, சில பேருக்கு அந்த நாடகம் அந்த டைமுக்கு பாக்காட்டி ஒரு பிரச்சனையா இருக்கிறத பாக்க கணவர் கேட்டாராம் இந்த சாப்பாடை போடாண்டு, இன்னும் அவ சொன்னவன் போடுறான்னு, கொஞ்சம் பொறுங்கன்னு சொன்னவன்.
வந்து வாரன்னு சொன்னாவாம். இல்ல அங்க குசினி கிடக்குன்னு சொன்னாவாம். ஆனா அவ பார்த்து முடிஞ்ச அப்புறம் நம்ம சாப்பாடு கொடுத்தோம். நீங்கள் சொல்லும் போது ஞாபகம் வருகிறது. என்ன சிரிப்பென்றால் அவ இல்ல நான் போட மாட்டேன் தர மாட்டேன்னு சொல்ல இல்லையா, இருங்கோ வாரம் கொஞ்ச நேரம் பிறகு அங்க கிடக்குன்னு சொல்லி பார்த்து முடிச்சுட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது. என்னன்னு சொன்னா ஒரு துக்க வீட்டுக்கு ஒருவர் போய் வாசிச்சேன் நான் அண்மையில. துக்க வீட்டுக்கு முகமூலையோ என்னத்திலயோ தெரியல, துக்க வீட்டுக்கு ஒருவர் போயிருப்பாரா. அங்கே வந்திருந்தவர், அந்த கரண வீட்டுக்கு வந்திருந்தவர் பாத்துப்பாராம், உங்க ஊர்ல யாரும் இறந்தாண்டு கேள்விப்படினேன், அவற்றை பேரு நீங்க கூட அண்மையாக இறந்ததுண்டு. அவர் வந்து அவருக்கு அப்புறம் நீங்க இறந்ததா கூட அண்மையாக இறந்ததுண்டு. அவர் சொல்லிடுறான், நான் தான் இறந்திருக்க வேண்டும். சந்திரிகா சந்திரிகா எங்க ஆளுத நீங்கள் உண்மைதான். என்னண்டா அப்படியே பாருங்க, ஒரு ஆள் கேட்டுதான் மனிதர்கள் சிந்தனை இன்றி பேசிக் கொண்டிருக்கின்றாங்க. வேற என்னண்டா ஒரு ஆள் சொல்லிச்சோ குடிக்க உனக்கு தெரியுமோடி அவளோட ஓடிட்டான் அப்படியும். இவள் கேட்கிறாள் உப்பு ஓடினவர் அடியும். குடிய எடுத்து 8 மணிக்கு போன் அடிச்சு, ஐயோ தெரியும் அப்ப ஆரோட ஓடினதுன்னா ஓடினது. அப்ப என்ன மாதிரி வீட்டுல இன்னும் கேட்டு கொண்டிருந்தது. நான் கேட்டேன் அதுல நின்று என்னடி பிரச்சனை இல்ல அந்த நாடகத்தை அடி பாவி மக்களை 8 மணிக்கு எடுத்து நாடகத்தை பற்றி ஓடினேன். நான் ஆரோட ஓடினேன், எங்க ஓடினேன், எப்படி ஓடினான் நான் தலையோட வச்சு கொண்டு. நடுவர் அவர்களே, நீங்க சொல்லும் போது ஞாபகம் வருது, அதை சொல்லி முடித்து போகிறேன். நீங்கள் ஓடினது என்று சொல்லுகின்றதான இப்ப சாதாரணமாக எங்களோட சமுதாயத்துல ஒரு பெண் ஆணோ பெண்ணோ அந்த காதலித்து அந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு போவார்கள் அல்லது ஏதோ, அதைத்தானே நீங்க சொல்றீங்க ஓடுறது. அது உண்மையிலேயே எப்படி இந்த சமுதாயத்துல வந்து அது புகுந்ததுன்னு எனக்கு விளங்கவில்லை. உண்மையிலேயே அது ஓடுதல் ஓடுகாலி அப்படி என்ற ஒரு இது சரியான பிழையான ஒன்று. ஏன்னு சொன்னா நீங்கள் பழைய இலக்கியங்களை படிச்சீங்கன்னு சொன்னா அதை எப்படி அழகான ஒரு வார்த்தையால சொல்லி இருக்கிறார்கள், உடன் போக்கு. ஒரு காதலன் இது சூழ்நிலையை அமைந்திருக்கின்றது. அது ஒரு நல்ல ஒரு சொல்லாலை பயன்படுத்தினார்கள். ஒரு தலைவன் தலைவியோ இல்ல காதலன் காதலியோ காதலித்து அவர்கள் அந்த பெற்றோர் அந்த வீட்டுக்காரர் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவர்கள் அந்த காதலித்தவனையே அல்லது காதலித்தவளையே மனம் முடித்து வாழ்வதற்காக அந்த ஊரை விட்டு வேறு ஒரு இடத்துக்கு போவாங்க. அது இலக்கியம். ஆனா அந்த என்னன்னா சும்மா நாடகங்கள்ல கதை கேட்கங்களுக்கு எல்லாம் கடலை போட்ட மாதிரி தான். பார்வையாளர்கள் அதை ஒரு நாகரிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்ள. அது வந்து என்னென்றால் இப்ப அது என்னென்றால் அந்த எங்களோட சமூக கட்டுப்பாடுகளை மீறி போற ஆட்களை கொஞ்சம் குறைவா நிற்கிறது சமூகம். சரி எங்க சந்திரிகா வேற எங்க ஊடகம் தலைப்புக்குன்னு இல்லைங்க ஊடகங்கள்ல வேற எங்க நீங்க அழுவது என்னென்ன கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஓடக்கூடாது எங்களுக்கு அதுக்குத்தான் இப்ப சிரிச்சுங்க எங்க சிரிக்கிறீங்க வேற இத்தனை சந்தர்ப்பங்கள சிரிப்பு இருக்கு எனக்கு ஊடகங்களை. எனக்கு இந்த ஊடகத்துல போய் அதாவது வந்து யூடியூப்ல போய் சில நிகழ்ச்சிகள் வரும், இந்த ராசி பலன் 2 பேரும் நினைச்சாயா நான் வீழ்வேன் என்று உடனே சந்தோஷம் இது வருதோ. உங்களுக்கு இன்றுல இருந்து 12 வருட காலத்துக்கு ராஜயோகம் இன்று தொடங்கும். இறைவன் வந்தாலும் கூட உங்களை வீழ்த்தவே முடியாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பார்த்து ஆசை தீர முடியும் மட்டும் வாசிப்பேன் இருந்து எல்லாம் விருப்பம் இல்ல. அதான் அதுல நாம் மீனம் பண்டு போட்டுட்டு கடவுள்லாம் உங்களை காப்பாற்ற வேண்டாம் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறது ஐயோ வேண்டாம் அப்படி உங்களை எவ்வளவு அழ வைக்கின்றன, வைக்குது சிரிக்க வைக்குது. வேற அவ்வளவு தானே வேற எங்க சிரிக்க வச்சது வேற எங்க அழ வச்சது மாறி அழ வைக்கிறத எடுத்துக்கொண்டீங்கன்னா உண்மையிலேயே ஊடகங்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வந்து தாரதில்லை. உலகத்துல எத்தனையோ நல்ல செய்திகள்லாம் நடக்கின்றன, ஆனால் அதை கொண்டு வந்து தரமாட்டார்கள். எங்க ஒரு நாகரிகமற்ற செயல் நடக்கின்றதோ
எங்க ஒரு குண்டுவெடிப்பு நடக்குதோ, எங்க ஒரு இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு நடக்குதோ அதைத்தான் கொண்டு வந்து இந்த ஊடகங்கள்ல தருவார்கள். அதனால அதுகளை பார்ப்பதால மக்கள் அழுது கொண்டுதான் இருக்கின்றார்கள். யாருமே அதை பிரித்து கொண்டு அதான் எங்க பொதுவா அது நடக்குது எங்க சரி வேற புது கருது இல்லையா சந்திரிகா வேற எங்க பாட்டு சொல்வதெல்லாம் உண்மையாம் என்று சொல்லி சொல்றோம் எல்லாம் போய் அதை பார்த்தா நம்மளுக்கு அழுகைதான் வரும். முடியவே முடியாது. அந்த டாபிக்க பார்த்தா கடைசியா வேண்டாம், அந்த டாபிக் ஒரு பார்க்கவே கூடாது. உண்மைதான். இந்த சினிமாக்கள்ல வேற சில்மிசங்கள் இன்னைக்கு ஒரு சொன்னா இன்னும் இந்த என்ன இந்த நடிகைகள் எல்லாம் அற்பமா போவாங்களன்னா இந்த குட்டி பிடிச்சாவா அப்படி என்று வருமே. எனக்கு ஒருக்கா என்னென்றால் இந்த பிக் பாஸ் அவருக்காலம் பாக்குறதுல என்னதான் நடக்குதுன்றத பார்க்கணும் பார்த்தேன். அந்த பிள்ளை கொண்டு போன வழியா பார்த்தேன். பார்த்துட்டு இதுல இருந்து பிக் பாஸ்ல என்னதான் நடக்குதுன்னு பார்க்கணும். அப்ப நான் அவர் எழுதுற உண்மையா இது நான் சொல்லணும் கட்டாயம் பச்சையாயே சொல்றேன். அப்ப அவ சொல்றா நீங்கள் என்ன சைஸ் புறா போட்ட நீங்கள் ரெண்டாவது எழுதுற. எனக்கு கோபம் வந்தது. சமூகத்துல இருக்கிற உங்க அம்மாட்ட கேளடான்னு எழுதி எனக்கு அழுகையும் வந்தது, கோபமும் வந்தது, திருப்பம் வந்தது. இந்த அம்மாட்ட கேளடாண்டு அவர் பேர்ந்து எனக்கு ஒரு பேண்டிய போடுறேன். அப்ப என்ன சமூகம்டா நீங்கள், என்ன சமூகம் இந்த 20ஆம் நூற்றாண்டுல இந்த நவீன யுகத்துல உனக்கு அம்மா இருக்கு, உனக்கு தங்கச்சி இருக்கு, உனக்கு அக்கா இல்லையா, எல்லாம் உறுப்புத்தான், இதெல்லாம் உடதான் அப்படின்னு அண்டைக்கு ஒரு நிகழ்ச்சி செய்தாங்க. கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இறங்கிட்டு அதுக்கு எனக்கு ஒரு ஆள் எடுத்து சொல்லுவோம் இன்னும் உறங்கிட்டு இந்த வெள்ளக்கார நாட்டுல இதெல்லாம் போத்து கொண்டுதான் இருக்கிறீங்க, காத்து கொண்டுதான் இருக்கிறீங்க. நீங்கள் போத்து கொண்டு இருக்கிற ஊரில இருந்து வந்து போட்டு ஏன் கொஞ்சம் இறங்கி இது ஒரு உருப்படா, இன்னும் அக்கா இருக்கு, தங்கச்சி இருக்கு, நினைக்கிறேன். ஆனால் அதுகளை இன்னும் உங்களோட மனக்கண்களை ஊதமா இருக்கு. உங்களோட ஆனா நான் பிள்ளைகளுக்கும் சொல்றேன், இப்படி வாங்க என்னன்னா மற்றவர்களை திருத்தலாது. நீங்கள் இந்த மெனக்கண்களுக்கு இவங்களுக்கு இச்சையா தான் கிடக்கும், அதனால பிரச்சனை. ஆனா உடை இல்ல மாத்தணும். இன்னும் உடைகளை ஒரு உடல் உறவுன்னு சொல்லி ஒன்றை சொன்னால் அதுக்கே அந்த எங்களோட குரூப்ல போடக்கூடாது. வெளியில தெரிய வரும், வெளியில மனங்கள்ல ஊனங்கள் இல்லாம இருக்கணும். அப்ப இதுகளை வச்சு கொண்டு இப்ப இந்த உடனே அந்த டிவி அந்த ஆளை பிளாக் பண்ணி, நான் இந்த ஆளை பிளாக் பண்ணணும்னு பாக்குறேன், அந்த டிவியே அந்த ஆளை பிளாக் பண்ணி. அப்ப இது அழுக வர்றது இந்த இன்னும் நாங்கள் இந்த 20ஆம் நூற்றாண்டு அதுக்கும் வெளிநாடுகள்ல எல்லாம் வந்த அப்புறம் இத பார்த்து நீங்கள் காமம் வருதுண்டா, நீங்கள் மனுஷரே இல்லப்பா, மனுஷரே இல்ல. அதுகளை எப்படி போதுகளை எப்படி வாழுது, அது 2 கல்யாணம் முடிச்சாலும் 3 கல்யாணம் முடிச்சாலும் சந்தோஷமா தான் இருக்கு. எங்கட ஆக்கள் 95% ஒரு ஆள் தச்சுன்னு ஒரு பிரச்சனை, ஒரு விவாகரத்து, ஒரு பிரச்சனை பெரிய பூதமாக கதப்பினம். ஆனா தாங்கள் வீட்டுக்குள்ள கண்ட வாழமா 50 வருஷம் குடி போட்டு அப்படியே சாகுறாங்க. அப்ப இப்படி அழுகைகளும் கண்ணீர்களும் ஆனா சிரிப்புகளும் இருக்குதான், சிரிப்புகள் இல்லாமல் இல்ல. என்ன நான் அடங்கி என்னவோ சிரிப்பை பார்த்துதான் ஒரு சொண்டை வச்சுக்கொண்டு இதுக்கு எத்தனையோ வியூஸ் அந்த சொண்டை வச்சுக்கொண்டு அழிக்கிறான். இப்படி அப்ப எனக்கு அதை பார்த்துட்டு தான் சரி இப்படி ஒன்று எடுப்ப வேண்டும். என்னத்துக்கு நாங்களும் சந்தோஷங்கள் ஆச்சும் சில நேரம் இந்த கொமெண்ட்ஸ் பாக்குறேன். நான் கொமெண்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கு எழுதுறது என்ன எழுதுறது சில நேரம் எழுத வைக்கும், சந்தோஷமா இருக்கும். பிடிச்ச எழும்ப பார்த்தோன்னா சந்தோஷமா இருக்கும். ஒரு வார்த்தைய பார்த்தோன்னே இன்றைக்கும் உள்ளவன் நினைச்சாயோ உள்ளவன் ரெண்டு சொல்லி முடியாது பார்த்தேன். அந்த ஊடகங்களை பார்க்க எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நான் இந்த வலிகள்லாம் என்ன மாத்தினது நானா மாற இல்லை, இந்த வலிகள்லாம் என்ன மாத்திட்டு என்ன. அப்ப இப்படி சில வசனங்கள் பாக்கியங்கள் பாருங்க. அந்த சுனாமியிலே எல்லாம் அந்த நேரம் நான் அழுது கொண்டே இருந்தேன். அப்படியே அழுது கொண்டு இருந்தேன். நான் சொன்னேன் ஐயோ காசு கொடுங்கன்னு விட்டேன் கொண்டே எங்கடா அப்ப அதை ஜூஜி தரங்களை சப்பளினால விட்டு கொண்டே 500 பவுண்ட் அளவுல எனக்கு இல்லை. ஆனால் 500 பவுண்ட் உடனே கொண்டே கொடுத்தேன் இந்த கணவர். அப்ப ஏனென்றால் இந்த அழுக வாங்க முடியாமல் போய் டிவியே ஆஃப் பண்ணி என்ன உண்மையா அந்த ஊடகங்களை அழுகவும் வைக்குது, சிரிக்கவும் வைக்குது, சந்தோஷமா இருக்கவும் வைக்குது. உண்மைதான், நீங்கள் எடுத்துக்கொள்றத பொறுத்து தான். ஆனால் ஊடகங்களை காசுக்காகத்தான் கூட அதுகளை போடுறாங்க. இந்த அழுக வச்சாத்தானே அவளுக்கு காசு வைக்கும். சரியா, நாங்கள் கொதிக்க வச்சு ரத்தத்தை கொதிப்படையாதையோ
இது அவங்க காசுக்கு தான் ஊடகங்கள் கூட அழ வைக்கிறது. சிரிக்கிறதை எடுங்கோ, அழுகிறத விடுங்கோ. உங்களோட வீட்டு திரைகள்ல நாங்கள் வச்சு கிடக்கு சிரிச்சு வாழவும். ஆனா சின்னதுகளுக்கு இப்படி எழுதுறவங்களுக்கு எழுதுங்க. என்னத்தை போட்டாலும் பரவாயில்லை, என்னத்தை போட்டாலும் பரவாயில்லை, பிரச்சனை இல்லை. ஆனா நீங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லதை சொல்லுவோம். மாறினவன் மாறாதவன் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரியோ, நாங்க சொல்லி போட்டுண்டாலும் இவள் சொல்லி போட்டு செத்தாளண்டி ஒருத்தி இருக்கணும். தன்னிச்சனில் தனித்துவமானில் விட்டுதருமனுக்கு பின்னால இருக்காலும் பரவாயில்லை, நீ தனித்துவமா வாழ்ந்தா என்று ஒரு வரலாறு இருக்கும். அது போதும் சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் 81வது காய்ச்சிங்களா? அளவு எஞ்சிருப்போம். மாறி மாறி காய்ச்சிட்டீங்களா 2 பேரும்? நீங்கள் முடிக்க இல்ல, நீங்கள் அழகையும் மறுத்தையும் நீங்கள் மாறி மாறி கதைச்சிருங்களே 2 அணிக்கும். அடுத்த வாரம் உங்கள் மனக்கதவை தட்டி உங்களிடம் வருகிறோம். 81வது உதிப்புகள் பேச்சாளர்களுடன். நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஹாப்பி, கீப் ஸ்மைலிங். மீண்டும் அனைத்து தந்தையருக்கும் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள். இறந்த தந்தையர் ஆத்ம சாந்தி அடைய பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். ஜசோதா தர்மலிங்கம், பிரான்ஸ். சுச்சந்திரிகா சிவசுப்ரமணியம், லண்டன்ல இருந்து. மரியதாஸ், நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். Recording stopped.
வரலன்னா அப்படி போட்டியும் வர மாட்டாங்க. இன்வைட் பண்ணி ஒரு பிடிங்க நான் பச்சை கலர் தான்